ஹாய் ஹை ஃப்ளையர்ஸ், ஸ்கை பிரேக்கர்ஸ், எக்ஸாம் வேரியர்ஸ். வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பில் ப்ரியாம்பிளை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். The Constitution of India, Preamble. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic, and political, liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and give to ourselves this Constitution. நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் அப்படின்றதுல முகவுரை, அதை அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கு 3 முக்கியமான கேஸு, 3 வழக்கு நடந்திருந்தது. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் தான் பெருபாரி யூனியன் கேஸ் 1960 1960 நடந்தது. இதில் என்ன சொன்னாங்க கோர்ட்டு, இல்லை ப்ரியாம்பிள்ங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நாட் எ பார்ட் அப்படி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இருக்க கேசவானந்த பாரதி கேஸ் 1973 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது ஒரு பார்ட்டு தான், ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் தான், ஸோ யூ கேன் அமெண்ட் சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி கேஸ்லையும் ப்ரியாம்பிள் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி கேஸ் வந்து 1995 நடந்தது. இதுவரையிலும் ப்ரியாம்பிளை ஒரே ஒரு வாட்டி தான் மாற்றம் செஞ்சாங்க. 1976 42வது திருத்தத்தின் மூலமா திருத்தம் பண்ணி 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க. அது நமக்கு தெரியும். அப்புறம் அரசியலமைப்புக்கு முகவுரை ப்ரியாம்பிள் சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு முன்னுரை மாதிரி, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் இந்த ப்ரியாம்பிள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947 ஜான் 22 ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் வந்து முகவுரைங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, அந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது வந்து திருத்தப்பட்டது. ஓகேவா? ஏன்னா சமதர்மம், சோஷியலிஸ்ட், சமய சார்பின்மை, செக்குலர், ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 சொற்கள் தான் சேர்க்கப்பட்டது. 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அதிலிருந்து தான் முக்கிய முழக்கங்களான இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற 3 வார்த்தை எடுக்கப்பட்டது. அப்புறம் குடியுரிமை பகுதி 2ல் விதி 5 இருந்து விதி 11 வரை சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சொல் சிவிஸ் என்னும் லாட்டின் சொல்லேருந்து பெறப்பட்டது. அது நமக்கு தெரியும். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் பற்றின சிக்னிஃபிகன்ஸ். என்ஏ பல்கிவாலா ப்ரியாம்பிளை ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார், அடையாள அட்டை. கே முன்ஷி என்ன சொல்கிறாரு, ப்ரியாம்பிளை ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஜாதகம் அப்படின்ட்டு. பண்டிட் டாகூர் தாஸ் பார்கவா இவர் வந்து ப்ரியாம்பிள் பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இட் இஸ் அ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னார், ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இட் இஸ் எ கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னதும் நம்ம தாக்கூர் தாஸ் பார்கவா அவர்கள் தான் சொன்னாங்க. அப்புறம் ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் இந்த கான்ஸ்டியூஷன் சொன்னதும் அவர் தான். அடுத்து சார் என்எஸ் பார்க்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். ஹிதயத்துல்லா இட் ரிசம்பிள்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது ஞாபகப்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.